சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் தளபதி வந்து இறங்கின மாத்தே மலேசியா गाइस அவ்வளவுதான் வைபா ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க. விஜய்க்கு அரசியல்ல ஒரு மண்ணும் தெரியாது. விஜய் ஒரு அரசியல் தற்குறி. ஓகே ஓகே கூல் டவுன் இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? ஓம் சக்தி பராசக்தி உதயநிதிக்கு பிரேமலதா சித்தின கூட விஜய் மகனே பெரியாம்பள மீச இல்லாதாம்பள ஒரு அவன் பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா மாத்திரீங்களா அந்த மாதிரி இருக்கான். இந்த உலகத்திலேயே டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் டீ குடிக்கிறீங்களா டீ குடிங்கண்ணா அப்படின்னு சொல்ற ஒரே கோமாளி இந்த தாவக்க கோமாளி தான். நல்லா பார்த்துக்கோங்க. அவன் டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. டீ குடிக்காதவனை கூப்பிட்டு டீ குடிங்கன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. டீ குடிச்சிட்டு இருக்கிறவனை பார்த்து டீ குடிங்கண்ணான்றான். அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஓட்டு கேட்கற தெரியல அண்ணா வீட்டுல கம்முன்னு இருங்களா? அதை விட்டு ஏன்டா வெளில வந்து நிம்மதியா டீ கூட குடிக்க விடாம ஒவ்வொருத்தன் தாலியும் வாய்க்கிறீங்க. உன்னெல்லாம் நிக்க சொல்லி யாரா இருக்குதா? விஜயனாக்கு தான் எங்களோட ஓட்டு. கூட்டத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. சீமான் வந்து ஒரு வார்த்தையில் சொன்னாரு பாத்தீங்களா, எங்களை பார்த்து அணில் குஞ்சுனே. நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளாடுற குஞ்சு. யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய் நல்லா பாடுறா. செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்திலேயே மாற்ற. டேய் இங்க பாடுறா. இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. அவனே பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் தெரிபணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் 10 லட்ச ரூபாய் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. இருக்கோம் நம்ம இந்தியாவுல. அதெல்லாமே கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். சீமான கண்மையாக வண்டிக்கிறோம். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன கண்டிக்கிறோம். அது எடிட்ல கொஞ்சம் மாத்தி. சினிஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்க எதிர்காலத்துல நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இல்ல. எனக்கு அரசியல்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் கண்டிப்பா வரமாட்டேன். தேங்க்யூ. அனைவரும் தளபதி அரசன் ஜார்ஜி கோட்டையை அனுப்பும் வரை ஓயாம ஒழிப்போம். இந்த மனமார்ந்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நாங்க கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும்.
நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பாத்துக்கிறேன். போடா பொட்ட. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? குடும்பத்தை பாருங்க, டோன்ட் வேஸ்ட் டைம், நல்லா படிங்க, வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க. நானு யாரா? நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கே துணை நிற்கும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மாற்றம் தரம்னு சொல்லி இப்படி அரசியல் வரலாற்றிலேயே யாரும் பண்ணாத ஒரு மாற்றத்தை தந்திருக்கீங்கடா. முறையா அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி தலைவர் வராம அவரோட பொம்மையை வச்சு ஓட்டு கேட்கறது இதுதான் முதல் தடவை. மாசான மாற்றமா இருக்கேடா உங்க மாற்றம். ஐயோ, உங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ண விட்டதுக்கே இந்த நிலைமைனா, நாளைக்கு தமிழ்நாட்டை கொடுத்துட்டா சிஎம் சீட்ல பொம்மையை கூட்டு வச்சு உட்கார வச்சிருவீங்கடா. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. தயவு செய்து இந்த ஊர் நல்லா இருக்கிறத 4 பொடிப்பையில கெடுத்துப்படாங்க. மரியாதையா சொல்றேன், எவனா இருந்தாலும் மரியாதையா அவ வீட்டை முத பாருங்கடா. ஊருக்குள்ள வந்துகிட்டேன்டா, நல்ல நாள் பொழுது மக்கள் நாங்க தேர்தல் அதிகாரிட்ட யாரா பதில் சொல்றது? ஏண்டா போலீஸ் அதிகாரி இருந்தா போட்டோ பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, எவன்டா போடுறது? மனுவுல எவன்டா கையெழுத்து போட்டிருக்கேன்? என்ன சேட்டை பண்றீங்களா? சின்ன பையல என்னடா செட்டு உங்களுக்கு? ஏண்டா அழிச்சு போடுங்க, கருந்தமல கருவ அறுத்து போடுவேன்.